நீ விக்ரம் கூட பேசுறத பத்தி எனக்கு என்ன பிரச்சனைனாலும் ஏத்துக்கவே முடியல. பண்ணிடுவேன். உங்களுக்கு மட்டும் அது நிஜமா இருந்தா கூட என்னால உனக்கு முதுகுல குத்த முடியும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோல எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாண்ட்ராவை பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இப்ப சாண்ட்ரா நல்லா பேசுறதுனா ஒரே ஒருத்தர் கிட்ட தான். யார்கிட்டனா விக்ரம் கிட்ட தான். ஏன்னா விக்ரம் தான் இப்போதைக்கு அவரும் ஒரு சோகத்துல இருக்காரு, இவங்களும் அடி வாங்குற சோகத்துல இருக்காங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. மற்ற எல்லாருமே சாண்ட்ராவையும் விக்ரமையும் பொழக்கிற மோட்ல தான் இருக்காங்க. விக்ரம கூட வியானா மட்டும் தான் பொழக்கிறாங்க. ஆனா சாண்ட்ராவை எல்லாரும் ஒட்டு மொத்தமா பொழந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமோலையும் அதுதான் நடந்திருக்கு. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க இன்னும் லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். அரோரா இருக்காங்கல்ல, சாண்ட்ரா சம்பந்தமா திவ்யா கிட்ட பேசிட்டு இருக்காங்க போல. அப்படி இவங்க பேசிட்டு இருக்க இடத்துல வியானா இருக்காங்க, அதுக்கப்புறம் அப்சரா இருக்காங்க, பிரவீன் ராஜ் நடுவில் வந்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி பேசும்போது திவ்யா சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, திவ்யாக்கு நேத்து தான் சாண்ட்ரா என்ன பண்ணாங்கன்றது தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி சாண்ட்ரா கூட சண்டை ஏற்பட்டது, திரும்பி சேர்ந்துட்டாங்க, ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ரம்யா ஜோவும் வியானாவும் நேத்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன விஷயம்? அதாவது பிரஜின் கூட நீங்க நெருக்கமா இருக்கிறத கூட, அதாவது கொஞ்சம் க்ளோஸா ஃப்ரெண்டா இருக்கிறத கூட அவங்க தப்பா பேசினாங்கன்றத சொன்னோன்னே திவ்யாக்கு ஷாக் ஆயிடுச்சு. இப்படி ஒருத்தங்க பேச முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. ஸோ அது ரிலேட்டடாக தான் இந்த இடத்துல இவங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, பிக் பாஸ் சேவ் பண்ணுறதுக்கு பச்சை மிளகா சாப்பிடுங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அப்படி இருக்கும் போது இவங்க சாண்ட்ராக்கு சாப்பிட்ருப்பாங்க. அதாவது சாண்ட்ரா அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதாவது அந்த கார் டாஸ்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கல்ல, அதனால இவங்க சாப்பிட்ருப்பாங்க. அப்படி இவங்களுக்காக போய் சாப்பிட்டேன்றதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பிரவீன் ராஜ் என்ன சொல்றாருன்னா, வெளியே இருந்து நான் அப்சர்வ் பண்ணதை வச்சு சொல்றேன், சாண்ட்ரா பண்றதெல்லாம் பச்சை நடிப்புன்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இதாங்க சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல நீங்க வேணா பாருங்க, நிறைய பேர் சொல்றாங்க. நான் சொல்றதை பெருமையா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு ஆக்டிங் தெரியுது. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் துடிச்சது கூட ஓகே. ஏன்னா அந்த இடத்துல பார்வதி பண்ணது, கமருதீன் பண்ணது தப்பு. ஆனா அதுக்கப்புறம் பார்வதியை பார்த்து பயப்படுறது, கமருதீனை பார்த்து பயப்படுறது, அவன் காலில் விழுறதுக்கு வரான். ஒரு தப்பு பண்ணிட்டா எக்ஸ்ட்ரீம் போய் காலில் தாங்க விழ முடியும். அவன் பண்ணது தப்பு தான், எக்ஸ்ட்ரீம் போய் காலில் விழுறான். அங்க ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணதெல்லாம் நம்புற மாதிரியா இருந்தது. ஹவுஸ்மேட்ஸுக்குமே அது நல்லா தெரிஞ்சது. ஆனா அதை சொல்ல முடியாது. சொன்னா ஹவுஸ்மேட்ஸுக்கு ஒரு கெட்ட இமேஜ் வந்துடும். என்னடா ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க, அவங்கள போய் நீ இப்படி சொல்றியன்னு கெட்ட இமேஜ் வந்துரும்ன்றதுக்காக தான் யாருமே அதை வெளிப்படுத்தாம அமைதி இருந்தாங்க. சரி, பிரவீன் ராஜ் அவங்க பச்சை நடிப்புன்னு சொல்றாரா? இப்ப வியானா போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. கூடியே இருப்பேன், கூட இருந்தே காலி பண்ணுவேன், அந்த வேலையை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கூடியே இருப்பாங்களாம், கூட இருந்தே காலி பண்ணுவாங்களாம். ஆவுனா டிராமாவை போட்டுருவாங்க. என் ஹஸ்பண்ட், என் குழந்தைங்க அப்படின்ற மாதிரிலாம் டிராமாவை போட்டுருவாங்க. ஆமா, இவங்களுக்கு மட்டும்தான் குழந்தைங்க இருக்காங்க, இவங்களுக்கு மட்டும்தான் ஹஸ்பண்ட் இருக்காரு. நாங்கெல்லாம் அனாதைங்கல்ல, எங்களுக்குலாம் யாருமே இல்லைல்ல. எல்லாருக்குமே தான் எல்லாருமே இருக்காங்க. இப்போ என் அப்பா என்ன நினைப்பாரோ, என் அம்மா என்ன நினைப்பாங்களோ, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு எல்லாருமே டிராமாவை கிரியேட் பண்ண முடியுமா? முடியாதா? எப்போ பாரு அந்த டிராமாவை தாங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராக தான் டிராமா கிரியேட் பண்ணுறாங்க. அது எல்லாருமே இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கேயும் அப்சரா வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டாங்க. நீங்கள் எங்கே பேச்சுவார்த்தை நடந்தாலும் அங்கே அப்சரா இருப்பாங்க. ஆனால் வாயை திறக்கவே மாட்டாங்க. பார்க்கவே காமெடியாக இருக்கும். லைவ்லலாம் நான் நிறைய பார்ப்பேன். எல்லாருமே உட்காந்து சீரியஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்சரா எல்லா பக்கத்துலையும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த அப்சரான்ற பொண்ணு எந்த இடத்துலையுமே பேச மாட்டாங்க. அவங்க சொல்றதை மட்டும் கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த கேங்கு பேசினா இங்கேயும் உட்காந்து கேட்பாங்க, அந்த கேங்கு பேசினா அங்கேயும் உட்காந்து கேட்பாங்க. ஆனா இவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. இன்னும் வீட்டுக்கு வர வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க. கலையரசன் வரணும், அதே மாதிரி துஷார் வரணும், கனி வரணும், சுபிக்ஷா போனவங்க திரும்பி வரணும். அவங்களாம் அடுத்த வாரம் தான் வருவாங்க போல. ஏன்னா இதுக்கப்புறம் யாரும் வர மாதிரி நியூஸ் வரல. ஏன்னா யாராவது வர போறாங்கன்னா நியூஸ் வந்திருக்கும், யாரும் இதுக்கப்புறம் வர மாதிரி தெரிலங்க. ஸோ அதுக்கப்புறம் திவ்யா திரும்பி சாண்ட்ராவை தான் போட்டு பொழக்கிறாங்க. அது என்னன்னா, அந்த கார் டாஸ்கில் கூட இவங்க டிராமா பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. அது உண்மையாவே கூட இருக்கட்டும், ஆனா இவங்க டிராமா பண்ணியிருப்பாங்களோன்னு இவங்க பண்ற விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. அதாவது அந்த பிரஜின் விஷயத்தை வச்சு தான் இவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோமே, இது அவங்கள காயப்படுத்துமே, ஹர்ட் பண்ணோன்னு தெரிஞ்சும் அந்த விஷயத்தை பண்றாங்கன்னா அவங்களாம் என்ன மாதிரி ஆளா இருப்பாங்க, நீலாம் என்ன மாதிரி பர்சனா இருப்ப அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஸோ நேரடியாகவும் பொழந்து விட்டுணும். ஏன்னா நேத்துமே பயங்கரமா ரம்யா சொல்லும் போது, வியானா சொல்லும் போது கேட்டுட்டு டென்ஷன் ஆயிட்டாங்க. ஆனா பொழக்கல. சாண்ட்ராவை நேத்தே பொழந்திருப்பாங்கன்னு நினைச்சேன், பொழக்கல. ஏதாவது டாஸ்க் மாதிரி பொழக்கிற வாய்ப்பு கிடைக்கும்ல. இப்ப வியானா விக்ரம பொழந்துட்டு இருக்க மாதிரி ஏதாவது டாஸ்க்ல பிக் பாஸ் வேணும்ட்டே அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுப்பாரு. சொல்லுங்க, யாரோட முதல்ல யாரு செட் ஆனா அதுக்கப்புறம் யாரு செட் ஆகலன்னு ஏதாவது கேட்பார்ல, அந்த இடத்துல வச்சு சாண்ட்ராவை பொழந்து கட்டிடலான்னு ஒரு மைண்ட் செட்ல தான் திவ்யா இருக்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரமே சாண்ட்ரா கிட்டே பொழந்து கட்டுவாங்க.
அதாங்க சாண்ட்ரா பண்ண கேம் இப்போ அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டு இருக்கு. சாண்ட்ரா பெட்டியாவது எடுத்துருக்கலாம், அதையும் எடுக்கல. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.